ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு கேங்ஸ்டர் வேகாஸ் கேம் பிளேவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே போட்டேன். இப்போ நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீரான்னு ஒருத்திட்டு போன பார்ட்டில் வந்து நம்மளை அது சரியாக ஞாபகம் இல்லையே. அது யார், ஃப்ராங்கோட ஆளுங்க நம்மளை துரத்திருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படியும் அவங்க விட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். இது வந்து ரொம்ப தைரியசாலியாம். போலீஸ்கிட்ட இருந்தே அசால்ட்டாக போலீஸ் முன்னாடியே வண்டி திருட்டு போகிற அளவு ரொம்ப தைரியசாலியா அந்த வீரா. போன பார்ட்டில் வீராவை பார்க்கல, இவ தான் வீரா. என்ன இப்படி கிளவி மாதிரி இருக்கா? போலீஸ்கிட்ட தான் சண்டைக்கு போகிறா. இவளை பார்த்து எல்லாரும் பாட்டி பாட்டிங்கன்னு அவளும் தான் அடி ஃபோர்டு. போலீஸ்கிட்டே திருடுறாலும் என்ன வளம். போலீஸ் முன்னாடியே அவங்க கார் எடுத்துட்டு போறா. போலீஸை போட்டு மிதின்னு மிதிக்கிறா பாருங்க. அவளந்தான் ரத்தம் வாயில இருந்து தெரிச்சிட்டு. நான் பழைய கால்னு நினைக்காத அப்படிங்க. ஓகே, நம்ம 2 பேரும் வந்துட்டோம். கேரன் அப்புறம் ஜேசன், இவ தான் வீரா. ஓகே, 3 பேரோட பேரும் தெரிஞ்சிட்டு. போன தடவை பேர் தரலன்னு அவனை பேசத்துல கீழே போட்டிருக்கு. ஓகே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே, இப்போ ஜேசனுக்கு ஹெல்ப் வேணுமா? ஓ, நம்மளை வண்டி ஓட்ட சொல்கிறா விளங்கும். ஜேசன் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருக்கான். அது அங்கே போய் பேசிக்கலாம். இப்போ டைம் இல்லை, எனக்கு இந்த வண்டி திருடித்தாங்க. நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக திருடி கொடுத்துருவோம். ஓகே, போலீஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டியில் மக்கள் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் என்னோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன கேமுக்கு ஸ்டோரி போடலான்னு. இந்த கேமை முடிச்சுட்டு நான் அந்த கேமுக்கும் ஸ்டோரி போட பார்க்குறேன். இந்த கேமை முடிச்சுட்டு ஒரு கேம் வச்சுருக்கேன், அதுக்கு ஸ்டோரி போடணும். பட் நீங்கள் சொல்கிற கேமை முதல்ல போட்டுருவோன்னு தான் உங்கள்கிட்ட கேட்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண கேமை சொல்லுங்கள். ஹாரர் கேமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நான் எப்படியா போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் இது சேனல், புது சேனல். அதனால் நீங்கள் சொல்கிறதுலேருந்து கண்டினியூ பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன கேம்ஸ் சொல்கிறீங்களோ அந்த கேம்ஸை போடுறேன். இந்த கேம் வந்து நான் டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிருந்து. அது ஸ்டோரியும் நல்லா இருக்குது, அதனால தான் நான் இது போட்டேன். வீராவை நம்ம எங்கேயாவது ஒளிய வைக்கணுமா, அதுக்கு தான் அப்படி போயிட்டுருக்கோம். ஓகே, ஏதோ கட்சீன் மட்டும் வருது. அவ்வளோதான், இடிக்க போகிறான். இடிச்சிட்டான். அவ்வளோதான். இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து. நம்மளோட வீடு எதுவும் தெரில. இப்போ மிஷின் வந்து முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் வீடு பார்க்கலாம். ஆனால் மிஷின் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஏதோ தெரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கானுவ. அது என்ன இடம் சரியாக தெரில. ஓகே, இந்த இடம் தான் ரொம்ப சேஃபான இடமா. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க அடுத்த மிஷினுக்கு போகலாம். ஓகே, செகண்ட் மிஷினும் தேர்ட் மிஷினும் ஆரம்பிச்சிட்டு. இப்போ நமக்கு கொடுக்க போகிற யாருன்னா ஈமேனுன்னு போட்டிருந்து. ஆனால் வீராவோட, ஓகே இது வீராவோட கிளப்பா. நம்மளை கூப்பிட்ருக்கா, எதுக்கு கூப்பிட்ருக்கான்னு தெரிலங்க. ஓகே, இந்த கிளப்பை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. இவரோட கிளப்புங்க. சரி, இவரோட கிளப்பை யாரும் ரூல் பண்ணாதபடி பார்க்கணுமா? இப்போ ஈமேனை போய் கண்டுபிடிக்கணுமோ? ஆமாம், அப்படிதான் நினைக்கேன். ஓகே, ஈமேனை போய் மீட் பண்ணணுமா? இது ஏதோ சில் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. இந்த ஊரே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நைட்டு இந்த ஊரை நீங்கள் இந்த கேமை ஏற்றி நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் ஏற்றி பாருங்கள், நல்ல கேம் தான். நான் எங்கே இருக்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னாச்சு கண்ணாடியா காணும். நீ தான் ஈமானான்னு கேட்கும்.
பேரும் ஏதோ விளையாடிட்டு கிடக்கானுவ. இந்த கேம் கிட்டத்தட்ட ஒரு 2.4 GB என் செல்லுக்கு வந்துச்சு. 2.4 GB தான் நினைக்கேன். 2.4 GB ஆமா அப்படிதான். என்னாச்சு? இவன் கூட தான் சண்டை போட போறோம்னு நினைக்கேன். இல்ல, இவன் நமக்கு ஹெல்ப் பண்ண போறான். நமக்கு எப்படி அடிக்கணும், யாரை அடிக்கணும், யார் எனிமி அப்படி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவானா. நம்ம ஜேஸ் வந்து இப்போ மறைவாட்டு வாழணும். ஏன்னா இது ஃப்ராங்க் வந்து கொலைகாரன்ல, அவன் நம்மளை கொலை பண்ண இப்போ தேடிக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது நம்ம. ஓகே, கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இங்கே வருங்க, ஒருத்தி பேட் வச்சுட்டு என்னதான் பண்ணிட்டு கிடக்கா. ஓகே, ஈமன் எங்கே ஓடுனான்னு தெரில. இந்தா நிற்கான். ஃபாலோ ஈமன் போட்டிருந்து. இதுதான் எனிமியோட கூட்டமா. இவனை தான் அடிக்கணும் போல. ஆமாம், இவனை தான் அடிக்கணும். வாங்க அடிப்புமா. இவன் ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறானா, அது ரொம்ப தப்பு இல்லை. அதான் லிட்டில் ஜோவான். ஐயோ, ஓட ஆரம்பிச்சிட்டான். ஃபாலோ பண்ணணுமா. அவன்கிட்ட ஏதோ நோட்ஸ் இருக்கான், அதெல்லாம் கலெக்ட் பண்ணணுமா. அட போடே, என் ஓட்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியாது நினச்சேன். ஈமானும் நல்லா ஓடுறான், அவனும் நல்லா ஓடுறான். நம்ம ஆள் வேஸ்ட் போலையே. நம்ம ஆள் மட்டும்தாங்க ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான். அங்கே பாருங்க, அவனும் எனர்ஜி இருக்கான்னு தெரியல. அவனும் பாட்டுக்கு ஓடுறானுவ. அந்த ஈமானுக்கு எனர்ஜி ஃபுல்லாக முடிஞ்சு. அதான் இப்போ நம்ம ஓட ஆரம்பித்த உடனே ஈமானும் கொஞ்சம் தூரத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டா. என்ன? ஓகே, இப்போ நம்ம தான் அவனை துரத்தி பிடிக்கணும். ஓகே, மாட்டிக்கிட்டான். இல்லைங்க, அவன் எகிரி குதிக்கான். நான் எப்படிடா எகிரி குதிப்பேன்? எகிரி குதிக்கிறதுனே அந்த ரன் பட்டன்லயே இருக்குங்க. இப்படிதான் எகிரி குதிக்கணும், இப்படிதான் பண்ணணும்லாம் போடுறானுங்க. அப்போ எகிரி குதிச்சும் போக வேண்டியது. இதுதான் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதில் உள்ள கட்சின்ஸ்லாம் செம்மையாக இருக்கு, ஸ்டோரியும் பயங்கரமாக இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஃப்ராங்கை கொல்றது தான் முக்கியமான மிஷினாகவே இருக்கும்னு நினைக்கேன். ஓகே, எங்கெங்கெல்லாமோ ஓடுறான். அங்கே பாருங்க, அவன் நிற்க மாட்டிக்கான். டயர்டான பிறகு அவங்க எதனா நிற்க நம்ம வந்தாச்சுன்னா ஓடிடுறான். பிடிங்கிட்ட. ஈமன் வளைச்சிட்டாங்க. இப்போ நம்மளை வேணா அடிக்கணும். சாவு சாவு சாவு. என்னங்க, கொஞ்சம் அடிக்க செத்துட்டான். போடா டேய். அந்த இருக்கான். நீ எல்லாம் ஒரு ஆளு. சாவு. நான் பாக்ஸடா. இன்னும் உயிர் இருக்கு இவனுக்கு. அவளதான் கொண்டாச்சு. இவன்ட்டு வந்து ஏதோ நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இம்ப்ரெஸ் ஆயிட்டானா நம்மளோட மசில்ஸை பார்த்து. போடே. அடுத்து இவனும் இருக்கானுங்களா, இவனும் சுடணும்னு நினைக்கிறேன். சுடுற மிஷினை தான் கொடுங்கடே. ஸ்டார்டிங்கே எவ்வளோ கம்மியான மிஷின் தான் கொடுப்பானு எல்லா கேம்லேயும். இந்த கேம் அப்படியே GTA மாதிரியே ஸ்டோரிலாம் ஓடுது. ஓகே, ஃப்ராங்க் ஹெல்ப் பண்ணுமா? வீரான்னு ஒருத்தி பார்த்தோம்ல, அவ தப்பிக்க ஃப்ராங்க் ஹெல்ப் பண்ணணுமா? சி, அவ தப்பிக்கிறதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? அவளும் மாட்டிக்கிட்டா போல. அவன் இந்த ட்ரக்ஸ் அவ ஒரு கிளப் மாதிரி வச்சிருக்காள்ல, அதை எடுக்க தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஃப்ராங்க். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.